குறும்புக்கார தையக்காரனும் அன்பான யானையுமா. ஒரு நாள் இதுவரைக்கும் காணாம எங்க போனா? கொஞ்ச நேரமா வீதியே பார்த்துட்டு இருக்கிறீங்களே, யார பார்த்துட்டு இருக்கிறீங்க? அவன்தான் நம்ம கேசவன். கேசவன் பேர்ல இங்க யாரும் தைக்க கொடுக்கலையே. தம்பி, நான் எப்பவும் யானைக்கு பழம் கொடுப்பேன் இல்லையா, அவன்தான் கேசவன். அவனைத்தான் காணவே இல்லை. அது சரி, கேசவன் தான் அந்த யானையுடைய பேரு. எதுக்குங்க ஏன் அந்த யானைக்கு சும்மா காசு கொடுத்து பழமெல்லாம் வாங்கி கொடுத்து காசை வீணமாக்குறீங்க? டே கேசோ, இதே மாதிரி விஷயங்கள் தான் நம்மளோட வாழ்க்கையில நல்ல அனுபவங்கள். கேசோவுக்கு பழம் கொடுக்கும் போது எனக்கு என்ன ஆனந்தம்னு தெரியுமா? வா வா கேசா, உனக்கான பழத்தை நான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். இந்த யானை இந்த வழியால வராம இருந்திருந்தா இந்த பழம் அவ்வளோ எனக்கு சாப்பிட கிடைச்சிருக்குமே. நல்லா சாப்பிடுற கேசவா, நல்ல ருசியான பழம். இவன் பழத்து மேல ஆசை பிடிச்சவனா இருக்கானு, இவ்வளவும் ஒரு தடியா சாப்பிட்டானு. இவனுக்கு பழம் இல்ல, ஊசிய வச்சுதான் குத்தணும். கேசவா, நீ இப்ப குளிக்க போ. நாளைக்கு நான் உனக்கு நிறைய கருப்பட்டி வாங்கி வைக்கிறேன், சரியா? ராமு, என்னோட சட்டையை தச்சிட்டியாடா? சாட்டையா? சாட்டை இல்லடா, சட்டைடா. உங்க அப்பா தச்சு கொடுன்னு எத்தனை தடவைடா சொல்லிட்டாரு. இன்னைக்கு நான் கல்யாணத்துக்கு வேற போகணும்டா. அதுக்கு என்ன, போயிட்டு வாங்க. தம்பி, சட்டையை தச்சு கொடுத்ததானோட நான் கல்யாணத்துக்கு போவேன். அது இப்போ நடக்காது. சட்டைக்குரிய துணியன்னு வெட்ட கூட இல்ல. என்ன, நான் எங்க சட்டை இன்றைக்கு தச்சு தரணும். நான் கல்யாணத்துக்கு போட்டு போண்டா தம்பி. ஐயோ, யானை நான் காப்பாத்துட்டா தம்பி. பயப்படாதீங்க, அது ஒன்னும் பண்ணாது. கேசவா, எப்பவும் மாதிரி இன்றைக்கும் வந்துட்டியா? சரி, நான் முன்னாடி போறேன். நீ பொறுமையா பழமெல்லாம் சாப்பிட்டு பொறுமையா நடந்து வா. நீங்க நிக்க வேணாது, சீக்கிரமா கிளம்பு. ஐயா இங்க இல்ல உனக்கு பழம் தரத்துக்கு. சத்தம் போட்டு பிரயோஜனமே இல்ல, சீக்கிரம் கிளம்பு. சொன்னா கேட்க மாட்டியா? உன்னை என்ன பண்றேன் பாரு. ஐயோ, வேண்டாம் தம்பி, வேண்டாம் தம்பி. பேசாதீங்க, என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஊசால குத்தாதப்பா, அது பாவம். உனக்கு பழமா வேணும், இது இருக்கட்டும். இந்த யானையோட விளையாட்டெல்லாம் இனி இருக்காது. இனி பழமெல்லாம் மிச்சம், நான் சாப்பிடுவேன். ஐயா வரதுக்கு முன்னாடி நான் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன். அப்போ என்ன சட்டை அதெல்லாம் இப்ப கிடைக்காது. டே தம்பி, கல்யாணத்துக்கு போகணும்டா. நான் ஒரு டீ குடிச்சிட்டு வரேன். கடவுளே, கல்யாணத்துக்கு போகாம பண்றானே. இன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ள அந்த பாட்டிட துணியை தச்சு கொடுத்துடணும். நீ மறுபடியும் வந்துட்டியா? உனக்கு என்ன பண்றேன் பாரு. இந்த ஊசல குத்து இன்னும் வேணுமா? ஐயோ, எல்லாம் நலஞ்சிருச்சு. இந்த யானைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா? எல்லாரும் யானைகிட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க. கேசவா, வேணாப்பா, நான் வாரத்துக்கு கொஞ்சம் தாமதமாயிட்டு மன்னிச்சிரு கேசவா. கேசவா ஒன்னும் பண்ணல, உங்களோட மகன் தான். கேசவனுக்கு ஊசியால குத்துனா. ஐயா, என்ன மன்னிச்சிருங்க, தெரியாம தப்பு பண்ணிட்டேன். கோவத்தால எதுவுமே சாதிக்க முடியாது. கோவம் வந்தா எதிரிங்க தான் நம்மளுக்கு நண்பனா கிடைப்பாங்க, நல்லவங்க கிடைக்க மாட்டாங்க. ஆனா உண்மையான பாசத்தால எந்த கொம்பனையும் அடக்க முடியும்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டால. அப்பா, என்னோட தவற நான் உணர்ந்துட்டேன்.